ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்துட்டு திருப்பியும் அந்த பேரண்ட்ஸ் மீட் பண்ணணும்ட்டு வீட்டுக்கு வரும்போதே 1:30 மணி ஆயிடுச்சுடா. அதனால இன்னைக்கு ஃபுல் டே நிறைய சர்ப்ரைசஸ். ஆனா சிபிஎஸ்சி ரொம்ப டஃப்பா இருக்குடா மித்ரா. இந்த நியூ பேட்டர்ன் மாத்திருக்காங்கல்ல. ரெண்டா இப்ப இப்ப போற சம்ஸ்க்கு செல்லம் ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம் தெரியும்ல கண்ணம்மா? அது ரெண்டும். எக்ஸ்பெக்டட் டைமோட ஃபார்முலா தெரியும்ல? T0 plus 4 into Tm plus Tp divided by 6. Variance is equal to Tp minus T0 divided by 6 whole to the power of 2. கரெக்டா? சாரி. நந்தனா இப்ப 100 வயசுடா. நந்தனாக்கு 100 வயசு இப்பதான் நினைச்சேன்டா. நந்தனா பை எனி சான்ஸ் ஆன்லைன்லயே இல்லையடா நந்தனா? யார் நந்தனாவா? ஓ, நான் ட்ரை பண்றேன்டா நந்தனாக்கு. எப்படிடா போடுது கம்பைன் ஸ்டடி உங்களுக்கு செல்லம்? நந்தனா வரலையா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டே கிடைக்கிறது கஷ்டம். என்னதான் பிரச்சனை அந்த பொண்ணுக்கு? என்ன ப்ராப்ளமா? எம்இ முடிச்சிட்டாங்க. அப்படியா? ஓ ஓ. செல்லம் இன்னைக்கு ஒருத்தங்க தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் கிளாஸ் எடுத்தேன்டா. பாக்யஸ்ரீயான்னு ஒருத்தங்க ஜாயின் ஒருத்தங்களுக்கு டெமோ செஷன் எடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து லைக் என்ன சொல்றாங்கன்னா சிடபிள்யூஏ வந்து ஆமா அந்த பொண்ணு தான் சொன்னாங்களா அவங்க அப்பா சொன்னாங்க. இன்டர் சிஏ இன்டரை விட சிடபிள்யூ இன்டர் வந்து ஈஸி சொல்றாங்க. எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்குமாடா? அப்படியா? ஓ அப்படியா? நான் என்ன நினைச்சிருந்தேன் சிஏ இன்டர் ஈஸி, சிஎம்ஏ சாரி சிஎம்ஏ இன்டர் கஷ்டமா இருக்கும், சிஏ இன்டர் ஈஸி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க அந்த கேர்ளோட ஃபாதர் பேசும்போது எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ஃபீட்பேக் ஆச்சுதா. ஒண்ணுமே புரியல, யோசனையே இருக்கேன் நான். இருக்கலாம். கரெக்ட் கரெக்ட். வரலையாடா நந்தனா? நந்தனா கால் பண்ணேன்டா, எடுக்கலடா அந்த பொண்ணு. சரி ஓகே நான் எடுக்கிறேன். Earliest start time. EFT stands for earliest finish time. LST stands for latest start time. LFT stands for latest finish time. Okay வா? ESTயும் EFTயும் forward process. LSTயும் LFTயும் backward. Forward processனா இப்படி இப்படி போகும் செல்லம். அதாவது 0 plus 15 15 15 plus 1 16 அந்த மாதிரி 16 plus 13 23 இந்த மாதிரி வரும் கண்ணா. ஓகேவா? அதான் பேக்வர்ட் ப்ராசஸ்ன்றது பின்னாடியிலேருந்து. இப்போ வந்து
இது எப்படி பேக்ல சொல்லலாம்? பேக் எண்ட்ல அப்படியே போய் எடுத்துட்டு போவான்டா. ஓகேவா? பின்னாடி இப்போ இங்க பாத்தீங்கன்னா சொல்லும் இப்போ 9 இருக்குன்னு வச்சுக்கோடா. 9 A B C D H I இருக்குன்னு வச்சுக்கோயேன். பின்னாடியிலேருந்தே வரும்டா. 33 - 3 அந்த மாதிரி பின்னாடியிலேருந்து எடுத்துட்டு பண்றது அந்த LSTயும் LFTயும் பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகேவா? இங்க ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் CPM ப்ராப்ளம் 7 மார்க்லயே 14. போன வாட்டி என்ன கேட்டாங்க செல்லம்? ஓஆர்ல ஜூன் ஃப்ளோட் வரைக்கும். ஓகே, ஈஸியா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? ஈஸியா தான். ஓஆர் பேப்பர் ஈஸியா தான்டா இருக்கும் எப்பவுமே செல்லம். ஓகேவா? நீ 70 அபவ் வாங்கலாம் மித்ரா கீர்த்தனா, கண்டிப்பா சொல்றேன். நல்லா இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் சஜஸ்டட் 70 65 70 கண்டிப்பா வாங்கலாம்டா. ஆனா தீரியும் படிச்சிருங்க எப்படியாவது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க செல்லம். வரைஞ்சிட்டு அதுல டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி, டம்மி ஆக்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணும். டம்மி ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்றேன்டா. ஒரு வேலைக்கும் ஒரு வேலை இன்னொரு வேலை கனெக்ட் ஆயிருக்கு. வேற ஏதோ வேலையும் இன்னொரு வேலையும் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கேப் வருது இல்ல, அதை கனெக்ட் பண்றது தான் டம்மி ஆக்டிவிட்டி. புரியுதா செல்லம்? டம்மி ஆக்டிவிட்டினா தெரியும் இல்லையா உங்களுக்கு? புரியுறது இல்ல நான் சொல்றது. இப்போ இதுக்கு கனெக்டர் இருக்கு. பேரலைன்ஸ் கரெக்ட் பண்ற மாதிரி. இப்போ இதுக்கும் கரெக்ட். ஆனா எனக்கு இதையும் நான் கனெக்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி ஸ்டோரி லைன் கரெக்டா இருக்கும். அதுதான் டம்மி ஆக்டிவிட்டி. புரியுதா? இப்போ சாரி, ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி எக்ஸப்ட் டம்மி டைம் வேணும்டா. டம்மி ஆக்டிவிட்டி தவிர எல்லாத்துக்குமே டைம். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டிக்கு டைமே இருக்காது, மற்றது எல்லாத்துக்கும் டைம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? probabilistic time is divided into 3. Sorry. So steps to be followed. First network diagram இது மூணும் determine பண்ணினதுக்கு அப்புறம் TE expected ஒவ்வொரு ப்ராப்ளத்துல இருந்து இருக்கிறத எழுதிக்கணுங்கண்ணா. அப்புறம் EST, EFT, LFT, LST, expected start time, expected finish, earliest start time, earliest finish time, latest start time, latest finish time for the problem. Okay, அப்புறம் calculate total float. Float ஓடது என்ன? Total float is equal to LFT minus EFT. LFT னா என்ன அர்த்தம்? latest finish time. LST னா என்ன? latest start time. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா for checking the critical path. Critical path is the path which contains maximum activity with maximum duration. critical pathன்றது என்ன தெரியுமாடா செல்லமா? நேத்திக்கு நம்ம கண்டுபிடிச்சோமே, maximum activity with maximum duration. ஞாபகம் இருக்கா? 53. புரியுதாடா? சோ அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத். அப்புறம் இப்போ டோட்டல் ஃப்ளோட் TF is equal to LFT. ஸ்டெப் 5, ஆஃப்டர் கால்குலேட்டிங் கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஸ்டெப். At last we calculate total time taken for the completion of the project using normal distributions. Normal distribution உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? பாய்சான், நார்மல், அதுல இந்த Z டிகிரிக்கெல்லாம் கண்டுபிடிப்போங்கண்ணா. இந்த இப்படி இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்கும். இப்ப இப்படின்னா பெல் ஷேப்டு கர்வ்ல வந்து இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். 99 90 Z வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுதான் கடைசியா கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். எதுனா
இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டோம் கரெக்டா. இஎஸ்டி இஎஃப்டி எல்எஸ்டி எல்எஃப்டி இப்ப போடலாம். ஏ டிசைன் precedence. Precedence-னா என்னடா அர்த்தம்? What do you mean by precedence? Before number. Very good. Successive-னா after number. ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா மோஸ்ட் லைக்லி தான் எப்பவுமே எடுத்துக்கணும் இல்லையா நம்ம இதோட கால்குலேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஏக்கு வந்து ஏ ஆக்டிவிட்டி ஆப்டிமிஸ்டிக் 2 3 4 எழுதிக்கோங்க. பிக்கு 6 10, சி வந்து 2 4 6, டிக்கு வந்து பி 2 3 10, இ வந்து 1 1 1, எஃப் வந்து 4 5 6, ஜி 5 12 6 25, எஃப் வந்து இஎஃப் ஜி ஹெச் 6 10 20. இது எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆப்டிமிஸ்டிக் should be indicated by T0. சலாம் ஒரே நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே ரீகேப் பண்ண போன இதுல என்னெல்லாம் பண்ணோமோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி எழுதிக்கோங்க. T0 TM TP. ஸோ T0 TM TP 3 எழுதிக்கோங்க. அப்புறம் T0 plus 4 into TM plus TP அதை எழுதிட்டு டிவைடிங் பை 6 பண்ணணும். அப்போ 2 ஆப்டிமிஸ்டிக் டைம் மைனஸ் பெசிமிஸ்டிக் டைம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த 2 டிவைடட் பை 6 எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.33 ஒரு நிமிஷம். நிமிஷம் நான் எப்படா மேம் மெத்தட் உங்களுக்கு எப்படா பார்த்து முடிக்க முடியும்? இந்த நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரி வெனஸ்டே பார்க்கலாம். சரி எம்எஸ் ப்ராஜெக்ட் முன்னாடி படிச்சிருக்கீங்களா கண்ணா நீங்க? சான்ஸ் எம்எஸ் ப்ராஜெக்ட் இல்லையா உனக்கு? ஓ சரி சரி. ஓகே இப்போ வந்து 2 3 4 இந்த காலம் புரிஞ்சுதாகண்ணா? T0 plus 4 into இந்த காலம் பண்றது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஃபோர்த் காலம் புரிஞ்சுதுல்ல? இந்த காலம் புரிஞ்சுதா? this divided by this 6, இந்த 3 11 அதெல்லாம் இருக்குல்ல 4லாம் இருக்குல்ல இதுதான் எக்ஸ்பெக்டட் T சொல்றாங்களா இதான் எக்ஸ்பெக்டட். ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்பெக்டட் டைம் காலம். அப்படின்னா என்ன? இந்த வேலை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். சரி அடுத்தது
இப்போ வந்து TE3 னா இப்ப TP minus T0 கண்டுபிடிச்சுக்கணும். எதுக்கு TP minus T0 வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. பெசிமிஸ்டிக் டைமுக்கும் ஆப்டிமிஸ்டிக் டைமுக்குமான டிஃபரன்ஸ் தான் 2. ஓகே, தான் 2 டிவைடட் பை 6 பண்ணோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா வேரியன்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இது புரியுறதா? இந்த 0.44 இருக்குல்ல கண்ணா, இது 1/9 போட்டா உங்களுக்கு வந்து அது இந்த இது வேல்யூ கிடைக்கும். 1 divided by 9 0.11. இங்க 1/9 கொடுத்திருக்காங்கல்ல, நான் இங்க 0.11 சொல்றேன். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 49 divided by 9 இருக்கு, 5.44. அதான் வேரியன்ஸ். 4/9 0.44. இந்த காலம் வரைக்கும் புரியுறதா? யாருக்காவது டவுட்டா? இது இந்த ஸ்ட்ரெச் எல்லாருக்கும் புரியுதா? ஸ்டெப் 1 ஏதா டவுட்னா சொல்லுங்க கண்ணா. போட்டுட்டு இருக்கீங்களா சம்மு? கவனிச்சிருந்தாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு ரிப்ளையே வரலையே, ஒரு நாளைக்கு போட்டுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன்ட்டான். ஓகே ஃபைன். சரி சரி சரி, ஓகே கண்ணா. இப்போ இந்த வேரியன்ஸ் வரைக்கும் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் செகண்ட் பார்ட் ஏ, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏ டிசைனர் மோஸ்ட் லைக்லி ஈவென்ட் வந்து 3 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ ஈவெண்ட், அதனால 1 கிட்ட ஏ போட்டிருக்கோம். சரியா? அண்ட் அதே மாதிரி பிரசிடென்ஸ் எதுவுமே கிடையாது கண்ணா. பிரசிடென்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் நோடா போகணும். ஓகே, பிரசிடென்ஸ் இல்லாம இது டிபெண்டன்சி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நோடு வரும்னு அர்த்தம். இப்ப பிக்கும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ஸ் எதுவுமே இல்லை, பியும் அது இண்டிவிஜுவல் நோடு. ஸோ அதனால இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிக்கு ஏதாவது பிரசிடென்ஸ் இருக்கா? இல்ல, பியும் அப்போ வந்து இண்டிவிஜுவல் நோடு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏ பி சி மூணுமே 3 டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா 3 பேர் 3 டைரக்ஷன்ல போறாங்க. புரிஞ்சுதா? ஏன்னா மூணு பேரையும் கண்ட்ரோல் பண்ற ஆக்டிவிட்டி எதுவுமே இல்ல. அத கண்ட்ரோல் பண்ற ஆக்டிவிட்டினா ஒருத்தரை முடிஞ்சிட்டு தான் இவங்க வரணும்ன்றதுலாம் இல்ல. ஏன்னா இவங்க இண்டிபெண்டா 3 பேர் வந்து இது பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டி. டிக்கு வந்து பிரசிடென்ஸ் என்ன? பி. பிரசிடென்ஸ் வந்து பி. அப்பனா பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்றாங்க. கரெக்டா? பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டி வரும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு யோசிக்கணும், இங்க பி நோடு இங்க இருக்கு, பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டி வரும் அப்படின்னு சொல்லும் போது இங்கதான் வரணும் இல்லையா நோடு? கரெக்டா? பி. ஆனா இங்க கொடுத்திருக்காங்க, இதுக்கு பேர் ஏன் இதை இங்க கொடுத்திருக்காங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி. 3க்கு கனெக்டிங் எங்கேயுமே இல்ல. இது ஏ நோடு, பி நோடு, சி நோடு. ஏ நோடு இது பண்றதுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகணும், பிக்கு கனெக்ட் ஆகணும், சிக்கு ஒன்னு கனெக்ட் ஆகணும். ஆனா இப்ப பிக்கு வந்து பிரசிடென்ஸ் டி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏல இருக்கிற இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு எதுவுமே இருக்காதுன்றதுனால இந்த டம்மி ஆக்டிவிட்டி வந்து கனெக்ட் பண்றாங்க. அதனால தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா பியும் அது கனெக்டட்னு அர்த்தம். புரியுதா?
இந்த ஒரு இடம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணா இந்த சம்லயே மொத்தமா the purpose of connecting d க்கு முன்னாடி நல்லா பாத்துக்கோங்க d க்கு முன்னாடி b ஐடியலி இங்க வந்திருக்கணும் ஆனா a இங்க வந்திருக்குன்னா இந்த a ஓட கனெக்டிங் நோடு b ஓட கனெக்டிங் நோடு எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த நோடு நான் இங்க கனெக்ட் ஆகல அப்படி இப்போ இந்த நோடு இங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா பியும் கனெக்டடா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா 2க்கும் b இது இருக்கு b-க்கும் இந்த 2 இருக்கு அததான் டம்மி நோட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னா a is a friend வஷிதா is a friend of மித்ரா is a friend of கீர்த்தனா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல செல்லம் அந்த மாதிரி இன்டர் கனெக்டட் இது ஓகேவா சோ க்கு யாரு பிரசிடென்ஸ் நோடு டிஎன்ஏ கரெக்டா டி எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு ஏ எங்க இருக்கு இது இருக்கு இ எங்க போறது வருது அப்போ க்கு இதுவும் கனெக்டடா இருக்கு இதுவும் கனெக்டடா இருக்கு இந்த பாயிண்ட் இருக்கணும் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு க்கு இங்க இங்க நோடு வந்திருக்குன்னா அப்போ இதுவும் ஏ கரெக்டா இதுவும் டி அப்ப இந்த ரெண்டு நோடுமே இங்க கனெக்ட் ஆகிறதுனால இங்கேருந்து இ எடுத்திருக்கோம் ஏஎன்டி இப்போ இ முடிஞ்சிருச்சா இப்ப அடுத்தது பாருங்க எஃப்க்கு பிரசிடென்ஸ் என்ன பி எஃபோட பிரசிடென்ஸ் வந்து பி இங்க கரெக்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஜியோட பிரசிடென்ஸ் சிஇஎஃப் ஜிக்கு வந்து சிஇஎஃப் அப்போ இந்த சின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு இது கனெக்ட் ஆயிருக்கு இது கனெக்ட் ஆயிருக்கு இது கனெக்ட் ஆயிருக்கு மூணுமே அதாவது இப்படி இப்ப கிட்டத்தட்ட இதுதான் சிடபிள்யூன்னு வச்சுக்கோங்க கண்ணா மித்ராவும் படிக்கிறாங்க கீர்த்தனாவும் படிக்கிறாங்க நந்தனாவும் படிக்கிறாங்க அந்த மாதிரி அப்பனா என்ன அர்த்தம் ஈயும் எஃப்பும் சியும் சேர்ந்து முடிஞ்ச பாயிண்ட் தான் ஜி ஆரம்பிக்கிறது அப்படிதான் அதான் மீனிங் புரியுதா ஈயும் எஃப்பும் சியும் முடிஞ்ச பாயிண்ட் தான் எஃப் ஜி ஆரம்பிக்கிறது ஜி முடிஞ்ச தான் ஜியோட முடிஞ்ச பாயிண்ட்ல தான் ஹெச் ஆரம்பிக்கிறது இது புரிஞ்சுதான் டயக்ராம் திருப்பி சொல்லட்டுமா ஓகே இங்க இதுதாங்க நான் ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் டம்மி ஆக்டிவிட்டி இப்போ அடுத்த காலம் கண்ணோம் ஆக்டிவிட்டி ஏ பி சி டி இ எஃப் ஜிஹெச் ஏஎம்பினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பாயிண்ட் இருக்குல்ல கண்ணா இதான் ஏஎம்பி ஆப்டிமிஸ்டிக் டைம் மோஸ்ட் லைக்லி டைம் பெசிமிஸ்டிக் ஸோ 2 3 4 6 10 20 2 4 6 2 3 10 1 1 1 4 5 6 12 25 இது இப்போ டீனா 3 11 4 4 1 5 13 11 டீனா என்ன அர்த்தம் இங்க கண்டுபிடிச்சோம்ல டைம் டேக்கன் ஞாபகம் இருக்கா 3 11 4 4 1 5 see இந்த டைம் டேக்கன் சிபிஎம்ல கொடுத்துருவாங்க ஆனா இங்க நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதா அவ்வளவுதான்டா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சிபிஎம்ல டைம் டேக்கன் கொடுத்துருவாங்க இங்க நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா வேரியன்ஸ் போட்டுக்கோங்க கண்ணா இப்ப இஎஸ்டி ஆரம்பிக்கலாமா இப்போ முதல்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 0 அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறது 3 hours எடுக்கிறதா அப்போ 0 3 hours எடுக்கிறது ஆனாலும் இங்க 3 போட்டிருக்காங்க சரியா
அதே ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து பிக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறது? 11 hours. ஸோ 11 hours இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறது? 4 hours. 4 hours இங்க போட்டுக்கோங்க. சரியா? இப்போ earliest start time 0 கண்ணா. ஓகேவா? இப்போ A யோட early finish time என்னவா இருக்கும் மித்ரா? இது 3 hours டா. A யோடது 3 hours. earliest finish time என்னவா இருக்கும்? 0 plus 3 3. ஓகேவா? புரியுதாடா? ஓகே. ஃபர்ஸ்ட் early start time earliest finish time முடிச்சிடலாம். அப்புறம் latest start time latest finish time வரலாம். latest finish time. earliest start time. எது சொல்றீங்க மித்ரா? ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லுங்க கண்ணா. ஆமா, இஎஸ்டி இஎஃப்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். நீங்க 0 plus 3 3. Bக்கு 0 plus 11 11. 0 plus. அப்புறம் D யோட நோட்ல Bக்கு முன்னாடி சம் அப்படியே பண்ணோம் கண்ணா நம்ம. எனக்கு அப்படியே ஓகேவா? அப்போ 0க்கு வந்து எவ்வளவு hours தேவைப்படுறது ஏக்கு? ஸோ 0 plus 3 3 earliest finish time. 0 plus 11 earliest finish time. 0 plus 4 4. ஆனா D யோட precedence என்ன இங்க உங்களுக்கு சம்ல? B சம்ல கொடுத்துருக்கான். அப்போ B யோட earliest finish time தான் D யோட starting time. கரெக்டாடா? அப்ப 11 D க்கு வந்து எவ்வளவு டைம் ஆகுறது? 4 hours. 11 plus 4 என்ன? 15. புரியுதா? ஆ இப்போ ஈக்கு எடுத்துக்கோங்களேன். ஈயோட வந்து ப்ரெசீடிங் டைம் இது என்ன? ஈக்கு டி கரெக்டா? டி ஈக்கு வந்து டி தானே சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ சாரி டிஎன்ஏ. இப்போ ஈக்கு வந்து டியும் ஏயும் சொல்லியிருக்காங்க செல்லம். இப்போ லெட்ஸ் டேக் ஏ எடுத்துக்கலாம். 3 கிரேட்டரா இல்ல 15 கிரேட்டரா? அப்போ 15 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 15 பிளஸ் 1 என்ன? 16. இப்போ எஃப்க்கு வந்து ப்ரெசீடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி கரெக்டா? ஸோ எஃப்க்கு ப்ரெசீடன்ஸ் பி. ஸோ பியோடது என்ன? 11. ஸோ 11 தான் எஃபோட ஸ்டார்டிங் டைம் கரெக்டா? 11 பிளஸ் 5 என்ன? 16. புரியுதாடா? செல்லம் மித்ரா எனக்கு ஆக்சுவலா நான் அடுத்தது பாருங்க செல்லம்மா. ஜிக்கு ப்ரெசீடன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க?
ஜிக்கு ப்ரெசிடென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? சிஎஃப். நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். சியோட ஃபினிஷ் டைம் என்ன? 4. இயோட ஃபினிஷ் டைம் என்ன? 16ஆ? எஃபோட ஃபினிஷ் டைம். அப்போ எது கிரேட்டர்? 16 தானே? அப்ப ஜிக்கு 16 எடுத்துக்கணும். ஓகே? அப்ப 16 பிளஸ் 13 எவ்வளோ? 29. புரியுதா? கீர்த்தனா, மித்ரா, நந்தனா. ஓகே. அப்புறம் ஜிக்கு ப்ரெசிடென்ஸ் என்னடா? ஜி ஹெச்சுக்கு ப்ரெசிடென்ஸ் என்ன? ஜி. ஜிக்கு எவ்வளோ வந்து ஃபினிஷ் டைம்? 29. அதுதான் ஸ்டார்ட் டைம். ஃபினிஷ் டைம் ஆஃப் ஒன் ஆக்டிவிட்டி வில் பிகம் தி ஸ்டார்ட் டைம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. இது என்ன கான்செப்ட்னு நான் சொல்லிடுறேன். சாம்பார் காத்தால 10 மணிக்கு முடிக்கிறேன்டா சாம்பார் பண்ணி. அடுத்தது அம்மா ரசம் பண்ணுன்றாங்க இமீடியட்டா. அப்ப சாம்பாரோட எண்ட் டைம் வில் பி ரசமோட ஆ தயிர் சாதம் பண்ண சொல்றாங்க. ரசம் முடிச்சதுக்கு அப்புறம் தயிர் சாதம் பண்ண சொல்றாங்க. ரசத்தோட எண்டிங் டைம் வில் பி தயிர் சாதம். அந்த கான்செப்ட் தான் இது. புரியுதா? இஎஸ்டிஎஃப்டி. ஓகே. இப்போ ஹெச் பேக்ல இருந்து வாங்க செல்லம். ஓகேவா? ஹெச் பேக்ல இருந்து வாங்க. 2940 அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க செல்லம்மா, ஹெச்சுக்கு ஹெச்சோட ஹெச்சோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் ஜியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமா? ஜியோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் எஃபோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமா? ஆனா எஃபோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எஃபோட பேக் சைடுல வந்தா எஃபோட பேக் சைடு என்ன? பி. பியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் தான் எஃபோட லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். கரெக்டா? புரியுதாடா? இங்க பாருங்கம்மா, எஃப் இருக்குல்ல, எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு? பியா? ஸோ பியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் தான் எஃபோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமா? கரெக்டா? பி மட்டும் தாங்கண்ணா எஃப்க்கு. ஓகேவா? இப்போ 16 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 11. இந்த 11 தான் பியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். கரெக்டா? இது புரியுதா? இப்போ ஈக்கு வாங்க. ஈயோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் 16 எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? எப்படி? இல்ல சலம், ஈயோட எல்எஃப்டி 16 எப்படி இருக்கலாம்? எப்படி கெஸ் பண்ணுங்க? ஈக்கு என்ன சொல்றோம்? டியும் ஏயும் பிரசிடென்ஸ்னு சொல்றோம். கரெக்டா? ஆ ஈக்கு வந்து டியும் டியும் ஏவும். சாரி, இப்ப நம்ம என்னடா பாக்குறோம்? டி பாக்குறோமா? டி பாக்குறோம். டிக்கு வந்து இ பாக்குறோம். சாரி, ஈக்கு வந்து இ பாக்குறோமா? எஃப் இங்க இருக்காங்க. ஈக்கு என்ன சொல்றாங்க? மறந்து போயிட்டேன். டிஎன்ஏ. ஈக்கு வந்து டியும் இஎஃப்டினா ஆமாண்டா, கரெக்ட். டியும் ஏயுமா வருது செல்லம்? ஆ ஓகே ஓகே ஓகே.
So D15, A value 3. இருடா இருடா ஒரு நிமிஷம் இரு. ஒரே நிமிஷம்டா. E தானடா பாக்குறோம் நம்ம எல்லாம். E பாக்குறோம். E earliest finish time. Earliest finish time. A ஓடதும் D ஓடதும் Judas A ஓடதும் D ஓடதும் earliest finish time is ஒரே நிமிஷம்டா. earliest finish time. நீங்க என்ன சொன்னீங்க மித்ரா? ஒரு வாட்டி சொல்லுங்க செல்லம். நெக்ஸ்ட் அதே ஹையஸ்ட் அது LST எடுத்துக்கிறாங்க. LST எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 15 + 1 16. கரெக்டா? 15 + 1 16. அப்புறம் டிக்கு என்ன சொல்றாங்க? டிக்கு என்ன பிரசிடென்ஸ்? பி டிக்கு பி பிரசிடென்ஸ். டிக்கு பி எவ்வளோ? பி பாத்தீங்கன்னா 11 earliest finish time. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமும் 11. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? 11 போட்டு பாத்தீங்கன்னா ஈஸி ஆயிடும்டா. 11 + 4 என்ன 15. ஓகேவா? சிக்கு பிரசிடென்ஸ் ஏதாவது இருக்காடா? சீக் பிரசிடென்ஸ் எதுவுமே இல்லைல்ல. சீக்கு பிரசிடென்ஸ் எதுவுமே இல்லை. அப்பன்னா சீக்கு பிரசிடென்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஜி ஜிலேருந்து சீக்கு வருதா? இல்ல ஜிலேருந்து தானே சீக்கு வருது. ஸோ சி ஜிலேருந்து வருதுன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் 16னா சியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் தானடா வரணும். இல்லை கரெக்டா? புரியுதாடா? அதே மாதிரி எஃப்ஓடது எஃப்க்கு முன்னாடி தானே பி வருது இல்லையா? எஃப்ஓட இது என்ன? லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் 11. அதுதான் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இல்லை சாரி ஆஃப் பி. அதே மாதிரி ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு இண்டிவிஜுவல் நோடு. ஏக்கு வந்து ஏக்கு வந்து இ முன்னாடி. ஓகே, அப்ப ஈயோட ஈயோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் ஏயோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இது மட்டும் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லித்தரேன் பாருங்க. இது புரிஞ்சது. earliest ஸ்டார்ட் டைம் earliest ஃபினிஷ் டைம். earliest ஸ்டார்ட் டைம் earliest ஃபினிஷ் டைம். இங்க பாருங்க செல்லம். ஹெச்சுக்கு லாஸ்ட் வந்து 40யா 29 40 அப்படியே எடுத்துக்கோங்க. ஹெச்சுக்கு வந்து முன்னாடி இருக்கிற நோடு என்ன? ஜி. கரெக்டா? ஸோ ஹெச்சோட பேசிஸ் தான் வந்து ஜியா ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஜியோட பேசிஸ் தான் ஹெச்சுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ ஹெச்சோட எல்எஸ்டி தான் ஜியோட எல்எஃப்டி. கரெக்டா? இதோட முடியற டைம் இதோட ஸ்டார்டிங் டைம். கரெக்டாடா? லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஜி வில் பி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஹெச்.
அப்போ 29 minus 13 will be 16. அதாவது latest start time of G will be latest finish time of F. ஏன்னா இப்படி கனெக்டடா இருக்கு. So 16 minus 5 is equal to 11. ஆனா இங்க என்னன்னா ஈக்கு மட்டும் மித்ரா ஈக்கு சொல்லுடா செல்லமா நீனா டிஎன்ஏ செல்லம் நீ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியேடா கரெக்டா சொல்லுடா ஹையர் LST வெரி குட் ஸோ 15 plus 1 16 latest finish time ஓகேவா டிக்கு வந்து டியோட ப்ரெசிடென்ஸ் என்ன பி பி ஸோ பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பியோட ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் டியோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் கரெக்டா அப்ப 11 plus 4 15 சிக்கு என்னடா ரெக்குவயர்மெண்ட் சிக்கு ஜி தானே மெயின் ஆக்டிவிட்டி கரெக்டா மெயின் இது ஸோ 6 ஆமா 16 வந்து கரெக்டா தான் பாக்குறேனா சி தானே பாக்குறேன் நானு ஆமா சிக்கு என்ன சொல்லிருக்காங்க சி இண்டிவிஜுவல் ஸோ ஆனா சிக்கு முன்னாடி இருக்கிற நோட் என்ன ஜி ஸோ ஜியோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் சியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் சாரி செல்லம் சாரி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் சியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஓகேவா 16 மைனஸ் 4 வந்து 12 பிக்கு அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் நோடு ஆனா பிக்கு எதுக்கும் அப்புறம் பிக்கு அப்புறம் எது வந்து எஃப் ஸோ எஃப்போட லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் பியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஓகே 11 மைனஸ் 11 0 ஏக்கு என்ன ஆஸ் யூஷுவல் ஒன் மினிட் ஸோ 15 12 செல்லம் இப்போ வந்து ஏக்கு வந்து இ தாண்டா பேஸ் கரெக்டா ஏலேருந்து இங்க இ இருக்கு இல்லையா ஏலேருந்து இ மித்ரா சொல்லு மித்ரா எனக்கு டக்குன்னு ஹையர் எடுத்துக்கணும் ஸோ 15 மைனஸ் 3 12 கரெக்டாடா தேங்க்ஸ்டா மித்ரா நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு ஆனா இது கொஞ்சம் போட்டு பாக்குறீங்களா செல்லம் சொல்லு 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 எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா ஆனா செல்லம்மா எனக்கு என்னன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்த்து கொஞ்சம் மாறிடுச்சா போகும்போது ஒரே நிமிஷம் இந்த பக்கமா போகும்போது ஹையர் பேக்வர்டா வரும்போது லெஸ் ஆமா ஆமா கரெக்ட் மித்ரா கரெக்ட் 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 கூப்பிடலாமா இவங்க மித்ரா கீர்த்தனா நந்தனா இருக்காங்க கால்ல ஓகேவா உடம்பு சரியில்லையா சிவா உங்களுக்கு சிவா இந்த எப்படி இப்படி வைக்கட்டுமா இல்ல எப்படி டயக்ராம் மாதிரி உங்களுக்கு ஆ ஆ சிவா டயக்ராம் போட்டுமா சிவா நீங்க சொல்ல சொல்ல இதுலயே நீங்க பாத்துக்கலாம்
சிவா இதுல கொஞ்சம் இதுவாயிடுத்து சிவா. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அதான் நாம என்ன ஃப்ரெஷ்ஷா வேணா போட்டுமா சிவா? ஆ, சொல்லுங்க சிவா. நீங்க சொல்ல சொல்ல போடவா சிவா? எப்படி? அப்படி. ஆ ஆ. ம். ம். ஏக்கு 3. இங்க எழுதட்டுமா சிவா? 3 11 C4 D4 E1 F5 G13 H11. ம். ஆ, ம். இங்க சிவா? ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். ம். ஓகே. சிவா சிவா அப்படியே திருப்பி ஒரே ரிப்பீட் பண்ணுங்க சிவா. 3 to 2 1 to 2 கரெக்ட். ம். இது எங்க போட்டா பெட்டரா சிவா? இது ஹேர் தான் எடுத்துக்கணும் கரெக்ட். இது எங்க? இங்க எங்க போட்டேன் சிவா போன வாட்டி? நான் இங்க இந்த பக்கமா போட்டேனா? இந்த கம்பாரிசன் கீழே கம்பாரிசன் கீழே போடவா? ஒரு நிமிஷம். ம். ஆ, ஒரே நிமிஷம் சிவா. ஸோ நான் 1 போடுறேன்னா அது ஏதோ ஸ்லாண்டிங்கா போடுது. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆமா. சிவா நீங்க சொல்லுங்க அப்படி நான் எழுதுறேன். சொல்லுங்க அப்படி. ஆ, அப்புறம் 1 to 4. சாரி 1 to சிவா. இந்த நீங்க 1 to 4ன்னு சொல்றது எது சிவா சொல்றீங்க? புரியல எனக்கு. ஓகே. 1 2 3 1 to 4 அப்புறம் 1 4 இப்படி சொல்றீங்களா? சிவா உங்க பை எனி சான்ஸ் உங்களால ஷேர் பண்ண முடியுமா சிவா? உங்க எண்ட்ல ஷேர் பண்ண முடியுமா? ஓ, சரி சரி சரி. ஒரு நிமிஷம். இல்ல எப்படி போடுறதுன்னு தெரியல. சரி. ஆமா ஆமா. கரெக்ட். இல்ல செல்லம், நான் இங்க எழுதுறது எனக்கு ரொம்ப கோணல் மணலா வருதா? அதை எப்படி பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே ரைட். உங்க 3 பேர் புரிஞ்சிடுதுல? எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே சிவா நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
ஓகே. நோட் 4. அப்படி கூட ஓகே தான் சிவா. முடியுமா சிவா உங்களுக்கு? ஆ ஆ தேங்க்ஸ். உங்க 3 பேருக்கு புரியுறது இல்ல இந்த பாயிண்ட்? மித்ரா உங்களுக்கு புரியுறதா மித்ரா? நந்தனா, கீர்த்தனா? நீங்களும் ஒண்ணா சைமல்டேனியஸா ஒர்க் பண்றீங்களா? டயக்ராம் போட்டுக்கிறீங்களா கண்ணா? அவர் சொல்ல சொல்ல. அது வேணா பண்ணுறீங்களா? திருப்பி இந்த சம் டவுட் இருந்தா கூட சொல்லுங்க கண்ணா. நான் ஒரு வாட்டி எனக்கு அந்த புக் இருக்கும் இப்போ. மித்ரா இது நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்களா கண்ணா ஒரு வாட்டி? கீர்த்தனா மித்ரா. நான் யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? சிவாக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தேனா? ஸ்ரீதேவிக்கு சொல்லி கொடுத்தேன்னு ஞாபகமா இருக்கு. சிவாக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க 3 பேருமே இல்லையா அந்த கிளாஸ்ல? என்ன சொல்லுமா இது நான் தனியா யாருக்கும் யாரோ 3 பேருக்கு சொல்லி இது அவ்வளவு டஃப் கிடையாது கண்ணா. இதுல ஒரு சின்ன 2 3 விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணா போதும். சும்மா கிட்டிங் ஓகேவா? டவுட் வந்தாதான் டவுட் வந்தாதான் ஐயோ எங்க சார் சொல்லுவாரு டவுட் வரலன்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம் வர அந்த மாதிரி. டவுட் வந்ததுன்னா அடுத்த வாட்டி போடுங்கண்ணா. இல்லைன்னா திருப்பி நான் வந்து ஹேண்ட் ரிட்டனா ஒரு பெரிய சார்ட்ல போட்டு வேணா அமுச்சு விடுறேன். போர்ட்ல போட்டு என்கிட்ட போர்ட்ல இருக்கு. ஆமா. போர்ட்ல வேணா போட்டு என்கிட்ட போர்டு இருக்குடா. அதுல வேணா போட்டு வேற வேற கலர்ஸ் யூஸ் பண்ணி வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டில் டவுட்டா இருந்ததுன்னா. செல்லம் இது இதோட முடியாது. இப்போ இதுல அடுத்தது பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணுங்க இப்போ. ஓகே. இப்ப கிரிட்டிக்கல் பாத் நீங்க பாத்தீங்கன்னா 6 தான் நம்மளோட டார்கெட். எப்படிலாம் கிரிட்டிக்கல் பாத் பண்ணலாம்னா 1 3 4 5 6ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? 1 2 4 5 6ன்னு எடுத்துக்கலாம். 1 4
சாரி 1 4 5 6 எடுத்துக்கலாம். 1 3 2 4 5 6 எடுத்துக்கலாம். கரெக்டா? 1 2 3 4 5 6 1 4 5 6 1 3 4 5 6 1 2 4 5 6 இதெல்லாம் போடுங்களேன். 1 to 2 டைம் டேக்கன் எவ்வளோ? 11 11 2 to 3 டைம் டேக்கன் எவ்வளோ? 2 to 3 எவ்வளோ டைம் டேக்கன்? 2 to 3 வந்து 4. ஓகே. அப்புறம் 3 to 4 டைம் டேக்கன் எவ்வளோ? 3 to 4 3 to 4 வந்து எவ்வளோ வருது? 3 to 4 1 1 hour 1. அதுக்கப்புறம் 4 to 5 வந்து 4 to 5 13. ஓகேவா? அப்புறம் 5 to 6 வந்து 11. 5 to 6 11. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் டேக்கன் பார்க்கும்போது எது கிரேட்டரா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கிரேட்டரா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 40 28 28 40. ரெண்டு ஆப்ஷன் வருது. ரெண்டு கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் வருதுக்கண்ணா. ரெண்டுமே 40 எடுத்துக்கலாம். கிரிட்டிக்கல் பார்ட் சொல்யூஷன். ஓகே. ஒரு கொஸ்டினுக்கு முடிச்சிட்டோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் டியூரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோ டயக்ராம் போட்டோம். இது நாலுமே போட்டாச்சு. டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா வந்து சொல்றேங்கண்ணா. டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா எனி கெஸ்ஸஸ்? டோட்டல் ஃப்ளோட் ஃபார்முலா இதிலே ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா பாருங்க. டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா LFT minus EFT is equal to LST minus EST. சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. இங்க நோட் பண்றேன். float is equal to ஒன்னு LFT minus EFT இல்லனா LST minus EST ஏதாவது ஒன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் சொல்லமா ரெண்டுமே வந்து ஒரே நம்பரா வரணும். அதுவும் ஒரு கண்ட்ரோல் செக் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கடமா. இந்த டோட்டல் ஃப்ளோட் காலம் தான் இவங்க இங்க கேட்டிருக்காங்க. ஃப்ளோட் என்ன? ஃப்ளோட்னா என்னன்னு தெரியுமாடா? வாட் டு யூ மீன் பை ஃப்ளோட் செல்லம்? ஃப்ளோட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? என்ன செல்லம்? டோட்டல் நம்ம எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம்ன்றது டி கண்டுபிடிச்சிருக்கோம் செல்லம். ஃப்ளோட் எக்ஸ்ட்ரா டைம் வேற ஏதாவது எனி ஐடியாஸ் நந்தனா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோச்சுக்கலாமா. 40 ஹவர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு 40 ஹவர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிக்கு நீங்க ஒரு கேன் சார்ட் போட்டுக்கிறீங்க. கேன் சார்ட் ஞாபகம் இருக்கா என்னன்னு? என்னடா கேன் சார்ட்னா? சாரி
நிதானமா சொல்லுங்க செல்லம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. அடா, 2 பேருமே ஆரம்பிச்சீங்க. 2 பேருமே நிறுத்திட்டீங்க. சொல்லு செல்லம். கீர்த்தனா சொல்லுங்க கண்ணா. ஆ கரெக்ட். இப்ப கீர்த்தனா வந்து சிடபிள்யூ இன்டர் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. கரெக்டாடா? இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு பிளானர் போட்டு கொடுக்குறேன் நாளைக்கு. கீர்த்தனா, இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து 10th வரைக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து 10th நீங்க வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடிச்சிருங்க. 10th செல்லம் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸோ அப்புறம் 10th 20th நீங்க வந்து பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் முடிங்கன்னு சொல்றேன் செல்லமா. 20th 30th எஃப்எம் முடிச்சிருங்க இப்படி நான் சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம்? சிடபிள்யூ எக்ஸாம் டிசம்பர் 10th நீங்க அட்டாக் பண்றத பிட்டா நம்ம டைம்லைன்ஸ் போட்டு கவர் பண்றோம். கரெக்டா? ஆனா இப்போ ஒருவேளை 11th 20th கொடுத்திருந்தா இந்த பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் உங்களால முடிக்க முடியல செல்லம். ஓகேவா? ஆனா டிசம்பர் 10th எக்ஸாம் நீங்க நல்லா எழுதி ஆகணும். அப்பனா என்னன்னா அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எவ்வளவு வரைக்கும் டிலே ஆனாலும் என்னால ஃபைனல் கம்ப்ளீஷன்ல எதுவும் டிலே பண்ண மாட்டேன்ற ஒரு ஹவர்ஸ் தான் அந்த ஹவர்ஸ். புரியுதா? இட் இஸ் த duration of the hours which can be delayed. However, my final task is not getting delayed. புரியுதா? அதான் செல்லம் டோட்டல் ஃப்ளோ. அதாவது ஒரு லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அதுதான்டா. எனக்கு வந்து 10 மணிக்குள்ள காத்தால சாப்பாடு வந்துடணும்னு ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க கமிட் பண்ணிருக்கீங்க. குழம்பு ரசம் எல்லாம் காத்தால 4:30 5 மணிக்கு முடிச்சிட்டீங்க. திடீர்னு பார்த்தா பொரியல் மட்டும் 8:30 மணிக்கு முடியவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? கட 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 கடன்னு ஏதோ பண்ணி 8:30 மணிக்குள்ள முடிய வேண்டிய பொரியல் 9 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஹாஃப் அன் அவர்ன்றது டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா? பட் 10 மணிக்கு கரெக்டா கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அதுதாங்க நான் டோட்டல் ஃப்ளோட்ன்றது. லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமுக்கும் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைமுக்கு மாறும். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமும் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ரெண்டுத்தோட நம்பரும் சேமா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருத்தா? இப்ப அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, find the critical path duration of the project. Okay, critical path duration of the project என்னன்னா root of 5.44 plus 1.78. இதெல்லாம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இதோட 1.78 இதுதான். எல்லாம் சேர்த்து நீங்க பண்ணும்போது இதோட ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து 4.815 4.70 வருதுடா. இதுக்கு பல்ல இது வருது பாத்துக்கோங்க. சரியா? 4.815 இது புரிஞ்சது இல்லக்கண்ணா? இதோ இந்த வேல்யூடா இதெல்லாம் வேரியன்ஸ் வேல்யூ. இது புரிஞ்சுதா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு இதோட வேல்யூஸ் இங்க போட்டிருக்காங்க. ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஒரு வேல்யூ வந்து 14.9 divided by 3, இன்னொன்னு 14.1. இது 1 2 3 4 5 6 ஓடதுடா. இது 1 2 4 5 6 கிரிட்டிக்கல் பாத்தோட டியூரேஷன். ஓகேவா? எது நல்லா பர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுல வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கம்மி? 4.7 தானே. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எதுல கம்மியா இருக்கோ அதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மிங்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்கணும். எனக்கு கிரிட்டிக்கல் பார்த்து எடுத்துட்டேன். பட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரிட்டிக்கல் பாத் which critical path has to be selected out of 240s. அப்படின்னா you have to calculate the deviations for that. எந்த deviation value கம்மியா இருக்கோ, ரெண்டு டிவியேஷன்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் உங்களோட பெஸ்ட் செலக்ஷன். புரியுதாடா? இது புரியுதா?
அடுத்தது what percentage of the project will be completed in 44 days? நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. சொல்றாங்க மொத்தமா 44 நாள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றாங்க. இப்போ மியூ 40 எப்படி மியூ 40 சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 மியூ எப்படி 40 சொல்லுங்க. எனி ஐடியா மியூ 40? மியூ எப்படி 40 வந்ததுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க செல்லம், இந்த கிரிட்டிக்கல் பாத்தோட வேல்யூ வருதுல்ல அதுதான் மியூ 40. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுல லீஸ்டா இருக்கோ அது. டி 44 நம்பர் ஆஃப் டேஸ். ஆமா, டீவியேஷன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னாலே டீவியேஷன் எது கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். டீவியேஷன் ஜாஸ்தியா இருக்கிறது அன்ஃபேவரபிள், ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியா இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும், அதுதான் ஃபேவரபிள். புரியுதா? ஸோ 44 மைனஸ் 40 டிவைடட் பை 4.7 0.8 இப்ப நல்லா பாத்துக்கோங்க செல்லம். இந்த 0.8 எது பக்கத்துல வருது? ஆல்மோஸ்ட் 0.78814. அப்போ 79% ஆஃப் தி ப்ராஜெக்ட் இந்த கொஸ்டின்ல கேக்குறாங்க இல்லையா, what percentage of the project? 79% of the project will be completed in 44 days. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மியூ வேணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும், டைம் டேக்கன் வேணும். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ். சி இங்க பெர்சன்டேஜ் கேட்டிருக்கான், டேஸ் கொடுத்திருக்கான். இங்க டேஸ் கேட்டிருக்கான், பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கான். அதே வேல்யூ தான் செல்லம். 40 மியூ தெரியும், ஓகேவா? 100% கொடுத்திருக்காங்க. 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. இது நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. 1.8 வரைக்கும் கொடுத்திருக்காங்கடா. 0.97062 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை வந்து நார்மல் டேபிள் டவுன்லோட் பண்ண முடியும்லடா நம்மளால? மித்ரா ஸ்டேஜ் 2 ஓவராலா எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்? ஓகே
சூப்பர். நந்தனா உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டேஜ்? சார் சார். ஓ, நந்தனா இல்லையா கிளாஸ்ல? ஓ, சரி சரி. செல்லம் இங்க பாருங்கடா, 3க்கு தாண்டா 0.999 கொடுத்துருக்காங்களா, அதனால 100%க்கு இங்க 3ன்னு எடுத்துட்டு இருக்காங்க. புரியுதா? புரியுதா செல்லம்? 100%க்கு 3 இஸ் ஈக்குவல் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன வேல்யூன்றது 3. 3க்கு எப்படி புரியும் உங்களுக்கு? ஏன் இதுக்கு 3 எடுத்துட்டு இருக்காங்கன்னு புரியுதா? இது லாஸ்ட் வேல்யூ 0.999, அதனால 3 எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இதே சமயம் வந்திருக்குடா சிலபஸ் 2016ல 3 வாட்டி இதே சமயம் ரிப்பீட் ஆயிருக்கு. கேக்குறதா கண்ணா? So 3 is equal to n தெரியாது, 40 தெரியும், 47 தெரியும். So n is equal to என்ன 54 days. அவ்வளவுதான். ஓகே, அண்டர்ஸ்டுட்? சம் இப்போ இந்த சம் பாருங்க கண்ணா, illustration 16 a 1 2 3 இதெல்லாம் என்னதுடா? டைம் எஸ்டிமேட் AMB இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, என்னதுடா அர்த்தம் இதெல்லாம்? எனி ஐடியா? கீர்த்தனா இல்லையாடா? கீர்த்தனா கண்ணம்மா என்ன பண்றீங்க? கேக்குறதாடா கீர்த்தனா? ம், சொல்லுங்க கண்ணா. இந்த 1 2 3 2 4 6லாம் என்னது? வாட் இஸ் இட்? ஆக்டிவிட்டி மோஸ்ட் லைக்லி பெசிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக். அது ஏ 1ன்றது ஆப்டிமிஸ்டிக், 2 மோஸ்ட் லைக்லி, 3 பெசிமிஸ்டிக். புரியுதா? ஆ, ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக் 1 2 3. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இவங்கள 1 plus 4 into 2 plus 3, அப்புறம் this divided by 6. ஓகேவா? அப்புறம் this minus pessimistic minus optimistic, அது divided by 6, வேரியன்ஸ் கிடைச்சிரும். இது ஸ்டெப் 1. இது புரியுதா? அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இந்த சார்ட் வரையணும். வரையலாமா? ஏதான் பிள்ளையாச்சுழி. நந்தனா இல்லையாடா? இருக்காங்களா? என்னாச்சு நந்தனாக்கு? இது ரொம்ப முக்கியமான டாபிக்டா. சரி, ஓகே. ஏ ஃபர்ஸ்ட், அதனால அதுதான் ஸ்டார்டிங். ஓகே, இப்போ பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து டிபெண்டன்சி, அதனால ஏல இருந்து பி எடுத்துட்டு போறாங்க. சிக்கு ஏ டிபெண்டன்சி, அதனால திருப்பியும் வந்து ஒரு சி நோட ஆரம்பிக்கும் போது ஏ ஒரு டிபெண்டன்சி வருது. டிக்கும் ஏ டிபெண்டன்சி, அதனால ஏல இருந்து ஸ்டார்ட் ஆயிருது, 3ஆம் கிளையா பிரியுது. ஏ நானு இங்கேருந்து மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. புரியுறதாடா? இந்த மூணுத்துக்கும் ஏலேந்து இது 3 உருவாகுது. புரியுதா டயக்ராம்? ஆமாமா இல்லையா? புரியலையாடா? புரியுறதாடா? எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்களுக்கு புரியலன்னு நினைச்சுப்பேன். நெக்ஸ்ட், கம்பைல் லிஸ்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷ் ஸ்பீக்கர்ஸ். ஓகே, ஏ, இதுவும் டியும் ஏ. ஸோ டியும் ஏ 3 முடிஞ்சிடுச்சா? ஈக்கு வந்து எது டிபெண்டன்சி? இ ஆரம்பிக்கணும்னா எது 2 முடியணும்? மித்ரா சொல்லுங்க.
எது ரெண்டும் முடிஞ்சா ஈ ஆரம்பிமாகும். ப்ரௌச்சர்ஸ் டிசைன் பண்ணி டிஸ்டிங்கிஷ்டு ஸ்பீக்கரோட லிஸ்ட்டை கம்பைல் பண்ணா மட்டும்தான் ப்ரௌச்சரை ஃபைனலைஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஆனா இங்க ஒரு என்னமா சிஎன்டி சைமல்டேனியஸா முடிஞ்சாதான் ஈ ஆரம்பிக்க முடியும். கரெக்டா? ப்ரௌச்சரையும் டிசைன் பண்ணி அந்த டிஸ்டிங்விஷ் ஸ்பீக்கர்ஸோட லிஸ்ட்டை கம்பைல் பண்ணா மட்டும்தான் ஃபைனலைஸ் ப்ரௌச்சர்னு சொல்றாங்க. அப்ப சி முடிஞ்சு டி முடிஞ்சாதான் இ வரும். சி முடியற இடத்துல டி முடியற இடத்துல இங்க இருக்கு. ஆனா இது ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் கொடுக்கறது தான் இந்த டம்மி. புரியுதா? இந்த லைட்டா தெரியுதுல ஆரோ மார்க் தான் டம்மி. புரியுறதாடா? புரிகிறதா இல்லையா? கீர்த்தனா நல்லா கவனிங்கடா. எனக்கு புரியுறது புரியல அவ்வளவுதான். புரியலன்னா திருப்பி சுத்துறேன். புரியுறதுன்னா அடுத்த ஸ்டெப் போலாம். அடுத்தது இவங்க வந்து டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா டிஸ்டிங்விஷ் ஸ்பீக்கர்ஸோட லிஸ்ட் முடிச்சாதான் டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும்ன்றா. அப்புறம் என்ன எஃப் ஓட ப்ரெடிசஸர் யாரு? டி. கரெக்டா? எஃப் ஓட ப்ரெடிசஸர் டி. அதனால இப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜியோட ப்ரெடிசஸர் யாரு? இ. ஜி அவரோட முன்னாடி ப்ரெடிசஸர் இ. ஈயோட சக்சஸர் யாரு? ஜி. ஈயோட சக்சஸர் ஜி. ஹெச்சோட ப்ரெடிசஸர் யாரு? ஜி. ஹெச்சோட ப்ரெடிசஸர் ஜி. ஹெச்சோட சக்சஸர் ஐ. ஹெச்சுக்கு அப்புறம் ஐ. ஆனா பியும் ஐயும் அதாவது கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸோட டிசைன் ஃப்ரண்ட் கவரும் எடிட் பேப்பர்ஸும் பண்ணா மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ பியும் முடியணும், ஓகே, ஐயும் முடியற இடத்துல தான் என்ன ஜே ஃபார்ம் ஆகுது. புரியுறதாடா? So 1, 2, 3 it's a dummy. 4, 5, 6, 7, 8, 9 is a final point. Okay, understood? Okay, right. இப்போ இப்போ ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? ஏர்லி ஸ்டார்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து எதை எடுத்துக்கணும்? நம்ம ஏ எடுத்துக்கணுமா, எம் எடுத்துக்கணுமா, பி எடுத்துக்கணுமா? சாரி ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டட் டைம் 2 2 2 2 4 6 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த காலம் எடுத்துக்கணும். EST 0. அப்போ ஃபினிஷ் டைம் என்ன? 2. 0 plus 2 2. ஓகேவா? இது அடுத்தது இந்த 2 தான் அடுத்ததோட ஸ்டார்டிங் டைம். அப்போ 2 ஸ்டார்டிங் டைம், 2 plus 2 4. ஓகேவா? அடுத்தது சிக்கு சிக்கு நீங்க சொல்லுங்க மித்ரா, எப்படி நம்ம இது பண்ணலாம்? சி இங்க இருக்கு. டூ பிளஸ் சிக்ஸ் எயிட்டா? எப்படி? 2டா? சியோட வேல்யூ 2. ஆனா அதோட எக்ஸ்பெக்டட் இது வந்து 2. ஸோ 2 plus 2 4 தானே? புரியுதா? ஏன் சி ஏர்லி ஸ்டார்ட் டைம் 2ன்னு சொல்லுங்க. ஏன்னா பிக்கும் சிக்கும் டிக்கும் ஏயோட ஃபினிஷிங் டைம் தான் ஸ்டார்டிங் டைம். புரியுதா? ஏ பி சி டிக்கு ஏதோட ஸ்டார்ட் ஃபினிஷிங் டைம் தான் ஸ்டார்டிங் டைம். அதனால அதுதான் இதோட ஃபினிஷிங் டைம் தான் இங்க எடுத்திருக்கோம். அதனால தான் இஎஸ்டி 2, சிக்கு இஎஃப்டி 4. எப்படி? 2 plus 2 4 4. புரியுதா? ஓகே, அப்புறம் டிக்கு என்னடா பண்ணுவ? டிக்கும் அதே தான். டிக்கு ஸ்டார்டிங் டைம் 2, டி பிளஸ் 4 6. ஓகே, புரியுதா? ஈயோடது ஈக்கு இப்ப என்ன? ஈக்கு ஒரு ட்விஸ்ட். என்ன சொல்றான்? ஈக்கு சிஎன்டி முடிஞ்சா மட்டும்தான். ஈக்கு சிஎன்டி முடிஞ்சா மட்டும்தான். இங்க ஒரு இங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஈக்கு சிஎன்டி முடிச்சா மட்டும்தான். அப்ப எப்படி வரும்? ஈயோடது என்ன?
ஃபர்ஸ்ட் ஈயோட ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும்? யோசிங்க செல்லம். எது முடிஞ்சா ஸ்டார்ட் ஆகும்டா? சியும் டியும் முடிஞ்சாதான் ஸ்டார்ட் ஆகும். சில இருக்கிற இஎஃப்டி இது இஎஃப்டி எது கிரேட்டரா இருக்கு? டி தானே. ஆ சோ 6 தான் கிரேட்டர். அப்போ 6 தான் ஈயோட இஎஸ்டி. 6 plus 6 12 புரியுதா? அப்போ 6 and 12. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜியோட ஸ்டார்டிங் டைம். ஜிக்கு ப்ரெடிசஸர் என்ன? இ. ஈயோட ஃபினிஷிங் டைம் தான் ஜியோட ஸ்டார்டிங் டைம். ஸோ 12 plus 12 plus 3 15. எஃப் விட்டுட்டேனே கண்ணா, சாரி. எஃப் ஓட ப்ரெடிசஸர் யாரு? டியா? So EFT of D becomes EST of F. கரெக்டா? புரிஞ்சுதா உங்களுக்கு? So இப்ப வந்து F க்கு 6 6 plus 2 8. H ஓட predecessor என்ன கீர்த்தனா? H ஓட G ஓட finishing time என்ன? 15. So 15 plus 13 28. மித்ரா I ஓட predecessor என்ன? H. கரெக்டா? So I ஓட finishing H ஓட finishing time இதோட starting time 28 plus 5 33. J ஓடது இங்க ஒரு யோசிச்சு சொல்லுங்க. J ஓடது. Jக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்ன? பியும் முடிஞ்சாதான் ஐயும் முடிஞ்சாதான்றாங்க. அப்ப பியோட ஐயோட finishing time என்னன்னு பாருங்க. 4 இது 6 எது கிரேட்டர்? சாரி சார் பி அண்ட் ஐ சாரி 4 33 எது கிரேட்டர்? அப்ப 33 EST 33 plus 10 43. புரிஞ்சுதா? EST EFT. சோ LST LFT பார்க்கலாமா? LST LFT தான்டா கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு. ஓகே ரைட் பார்க்கலாம். இப்போ 43 ல இருந்து ஆரம்பிக்கலாம். earliest finish time 43. ஜேக்கு வந்து 43 minus 10. சாரி 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 இது 33 டானா 33 43. ஓகே மாத்திக்கோங்க 33 43 தப்பா இருக்கு. இப்போ இது 33 தான் இதோட ஃபினிஷிங் டைமா? அப்ப 33 minus 5 28. ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஹெச் ஒரு நோடு தான் இருக்கு. அப்ப 28 தான் இதோட ஃபினிஷிங் டைம். ஸோ 28 minus 13 15. ஹெச்சுக்கு முன்னாடி ஜி. ஸோ இதோட ஸ்டார்டிங் டைம் ப்ரீவியஸோட ஃபினிஷிங் டைம். ஸோ 15 minus 3 12. ஜிக்கு முன்னாடி என்ன இருக்கு? எஃப். எஃப் பாருக்கணுமா? எஃப்க்கு என்னடா சொல்றாங்க? எஃப் டி தான் இது. எஃப்க்கு டி பாருங்க. எஃப்க்கு டி எஃப்க்கு டி செல்லம் இங்க 41 43 வந்திருக்கு. எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க செல்லம். எஃப்க்கு டி சொல்லிருக்காங்க கரெக்டா? எஃப் தானடா பாக்குறோம். எஃப்க்கு டி சொல்லிருக்காங்க. எப்படின்னு சொல்லுங்க.
எஃப்க்கு டி சொல்லியிருக்காங்க. எப்படிடா வரும் 41 and 43? எனி கெஸ்? ஏய் உங்க புக்லயும் 41 43 தான் இருக்காடா? எஃப்க்கு வந்து டி. ஸோ டி எஃப்க்கு என்னமா இருக்கும்டா 41 43? இ என்னவா இருக்கும்? ஈயோட predecessor என்ன? ஈயோடது சி அண்ட் டி. ஸோ சி அண்ட் டி. ஸோ இதோட ஃபினிஷிங் டைம் இதோட ஸ்டார்ட் டைம். ஸோ 6 + 6 12. டிக்கு ஏவோடது டிக்கு வந்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் டயக்ராம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஓகே ஒரு நிமிஷம் இருடா. இப்போ நம்ம என்ன ஈ தானே பார்க்கணும். ஈ அதாவது இந்த எஃப் நோடு இருக்குல்ல கண்ணா, கடைசி நோடோட டைரக்டா ரிலேட் ஆகுதுல்ல, அதனால இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து ஜேக்கும் எஃப்க்கும் ஒண்ணுன்னு சொல்றான். புரியுதா? இங்க பாரு கண்ணா, இந்த பிக்சர் இப்ப இங்க பாரு செல்லமா, இது வந்து 33,43யா? இந்த நோடுக்கு எல்லாம் இது டிரான்சாக்ஷன் ஆகுதுல்ல, பட் இந்த நோடுக்கு 43 மைனஸ் தானே பண்ணோம் இங்க.
43 புரியுதா? 43 minus 2 41. அதான் இங்க 41 43 கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த லோடு கடைசியா யார் புரியல சொல்லுங்க. அதே மாதிரி பாருங்க செல்லம், நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்லட்டுமா? இங்க பாரு செல்லுமா, இப்போ இந்த 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 நோடு இருக்கு, அதாவது பி இப்படி வந்திருக்குல்ல, இது நடுவுல இது இது கரெக்டா? இது எல்லாத்துக்கும் 33, 43. இப்போ இது என்னது? பி. இது எஃப். நடுவுல நிறைய வருது. இப்போ இந்த எஃப்க்கும் நீங்க 43 மைனஸ் எஃப் பண்ணி 41 பண்ணணும். பிக்கும் 43 மைனஸ் என்ன 2 பண்ணி 41 பண்ணணும். புரியுதா? அதான் இங்க போட்டிருக்காங்க. 43 41, பிக்கும் 43 41. புரியுதா இல்லையா? திருப்பி சொல்லிட்டுமா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, இங்க பாரு நோடு பாத்துக்கோங்க. இங்க 40 33 43 இருக்கு. 43 தான் நம்ம கால்குலேஷன் எடுத்திருக்கோம் லாஸ்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம்க்கு. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் 43 மைனஸ் 2 வில் பி 41. அதான் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்புறம் இ புரிஞ்சுதா? டி எப்படி 26 வந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்க. டி 26. டிக்கு என்ன சொல்றாங்க? ஏ தான் ப்ரெடிசஸன்றாங்க. அதான் ஹிண்ட். யோசிங்க. மித்ரா சொல்லுங்க. டிக்கு ஏங்க நான் 26 போட்டிருக்காங்க? லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். மித்ரா, கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா, ஏன் டிக்கு 216 போட்டிருக்காங்க? லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். உங்களுக்கு ஒரு ஹிண்ட். பிரசிடென்ஸ் வந்து ஏ. டிக்கு டிக்கு பிரசிடென்ஸ் வந்து ஏ. இதுனா எப்படிடா 4 மைனஸ் 2? டி எங்க இருக்கான்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டி இங்க இருக்கான். கரெக்டா? டிக்கு பிரசிடென்ஸ் ஏ. யோசிங்க இப்போ. எதிரா சொல்லுமா? டிக்கு சொல்றீங்களா? டிக்கு 4 மைனஸ் 2 எப்படி வரும்? இது சொல்றீங்களா? இப்படி வராதுடா கண்ணம்மா. ஆக்டிவிட்டி மைனஸ் பண்ண மாட்டோம். இங்க இருக்கிற நோட மைனஸ் பண்ணுவோம். 26. சி 46 எப்படி வந்தது? அது கெஸ் பண்ணுங்க. சிக்கு என்ன? ஏ தான். 46 கெஸ் பண்ணுங்க. எனி கெஸஸ்? யோசிக்கிறீங்களா? யோசிச்சு சொல்றீங்களா? சி வந்து தேர்டு. எது சொல்ற செல்லுமா? 46க்கு சொல்றியா? 26க்கு சொல்றியா?
4 6க்கு சொல்றேன். என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? 4 6 சிக்கு முன்னாடி என்ன நோடு இருக்கு? இ தானே? ஓகேவா? ஈயோட லாஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்ன? 6ஆ? அப்போ சியோட லாஸ்ட் ஃபினிஷிங் டைம் 6. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, டிக்கு முன்னாடி என்ன நோடுன்னு பாருங்க. டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இ தான் வருது, டம்மி நோடு. ஸோ அதனால அதுக்கும் 6 எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ 6 மைனஸ் 4 2, 6 மைனஸ் 2 4. புரியுதா? பிக்கு 41 43 எப்படின்னு புரியுறதா மித்ரா? எல்லாரும் நோன்னு சொல்லுங்க, புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. சைலண்டா இருந்தீங்கன்னா தெரியாது கண்ணா. ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா? மித்ரா என்னாச்சு? ஏன் மித்ரா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? நந்தனா, மித்ரா ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? சைலண்டா இருந்தா முடியாதுடா. கிளாஸ்ல ரிப்ளை பண்ணுங்க கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் A02. இது எப்படி வந்தது கீர்த்தனா? A02. சூப்பர் செல்லம். 02 புரியுதா? அவ்வளவுதான்டா. ஸோ டோட்டல் ஃப்ளோட் என்ன? 2 minus 2, 43 minus 4 இல்ல 41 minus 2, ஏதோ ஒன்று எடுத்து டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிச்சிருங்க. கிரிட்டிக்கல் பாத் அஸ் யூஷுவல் ரச்சலமா, எது பெருசா இருக்குன்னு பாருங்க. அதோட ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 90% ஆஃப் தி ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து அந்த இங்க பாரு செல்லுமா, அவங்க என்ன சொல்றாங்க, 0.90ன்றது கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா 0.899 இருக்குல்ல, அப்பனா 1.28. புரியுதா? 90%ன்றது 1.2ல 8. ஸோ 1.28 n is equal இது அந்த is equal to பர்சன்டேஜ்க்கு சொல்றேன். 90% எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். இப்போ இதுக்கு எப்படி எடுத்தோம்டா? 3க்கு எப்படி எடுத்தோம்? 0.0009க்கு 1க்கு 3ன்னு எடுத்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு எப்படி எடுக்கணும்னா 90%னா 90 எங்க டிராவல் ஆகுறதுன்னு பாருங்க. இங்கெல்லாம் கிராஸ் ஆயிடுது, இதுதான் ஆல்மோஸ்ட் மினிமம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன 1.2ல 8, ஸோ 1.20. அப்போ 48 டேஸ்ல நான் 90% ஆஃப் த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் அந்த டெசிமல்ஸ் 14ல வந்து நான் செக் பண்றேன், பட் நீங்க அந்த கால்குலேஷன் கிரிட்டிக்கல் பாத் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. 15th 16th 14th நல்லா போட்டு பாருங்க. ஓகேவா? ஓகேவா? ஆ இந்த ஃபைல் அனுப்பிச்சு விட்டோமாடா, இல்ல நீங்க